தூர்தர்ஷன் காவி மயமாக்கப்படுகிறது என்பது உண்மையா? எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவது நியாயமா? அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தூர்தர்ஷனுடைய இலட்சணை, அதாவது லோகோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லோகோ முன்னாடி நீல நிறத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த லோகோவை காவி நிறத்துக்கு மாற்றிட்டாங்க. இது நாட்டில் பெரும் சர்ச்சையாக பார்க்கப்படுது. பிரச்சார பாரதியின் முன்னாள் தலைமை செயல் அலுவலரான ஜவஹர் சிர்காரும் லோகோ வண்ணம் மாற்றப்பட்டது வேதனை அளிப்பதாக தெரிவித்திருக்காரு. தூர்தர்ஷன் 1956 செப்டம்பர் 15 டெல்லியில் நிறுவப்பட்டது. இந்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் இந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டது. 1976 வானொலியில் இருந்து தூர்தர்ஷன் சேவை தனியாக பிரிக்கப்பட்டது. இருந்தாலும் 1982 தான் நாடு தழுவிய அளவில் ஒளிபரப்ப தொடங்கியது தூர்தர்ஷன். வேகமான செய்தியை விட துல்லியமான செய்திக்கு முன்னுரிமை மற்றும் பரபரப்பான செய்தியை விட உண்மைக்கு முன்னுரிமை. தூர்தர்ஷன் செய்தி அப்படின்னாலே அதிகாரப்பூர்வமான செய்தி தான் அப்படிங்கிற இலக்குடன் இது தொடங்கப்பட்டது. ஆனால் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தொடர்ந்து இருந்து வந்ததால் அந்த கட்சியினுடைய சார்பாகவே இந்த தொலைக்காட்சி செயல்பட்டு வந்தது அப்படிங்கிறது ஒரு தெரிவிக்கப்பட்டது. அது உண்மையான நிகழ்வாகவே சொல்லப்பட்டது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் மத்திய ஆட்சியாளர்களுக்கு தான் முக்கியத்துவம் தரும் அப்படிங்கிறதுல ஆச்சரியமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் மத்தியில் ஆளக்கூடிய கட்சியினுடைய கொள்கைகளை பரப்பும் ஊடகமாக மாறியதால் தான் இப்போது சிக்கல் எழுந்திருக்கு. குறிப்பாக காவி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா சங் பரிவார்களுடைய அடையாளம் அப்படிங்கிறதால தான் அந்த நிறத்தை தூர்தர்ஷனின் லட்சணையாக மாற்றப்பட்டது அப்படின்னு பெரும் சர்ச்சையாக மாறியிருக்கு. அதுவும் தேர்தல் நேரம் அப்படிங்கிறதால சர்ச்சைக்கு பஞ்சமே கிடையாது. தேர்தல் வாக்குகளை குவிப்பதற்காக அதை இலக்காக பாஜக இதை கருதி இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் அதை விமர்சிப்பது இயல்பான விஷயம்தான். போன 2012 2014 வரை பிரச்சார பாரதியின் தலைமை அதிகாரியாக இருந்தவர் ஜவஹர் சிர்கார். இப்போ இவர் திரிணாமுல் காங்கிரஸுடைய மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். டிடி நியூஸுடைய லோகோ காவி நிறத்திற்கு மாற்றப்பட்டது தொடர்பாக செய்தியாளர்கிட்ட அவர் பேசியிருக்கார். அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, இந்திய அரசின் சேனலான தூர்தர்ஷனின் வரலாற்று சிறப்பு வாய்ந்த சின்னத்திற்கு காவி நிறம் பூசப்பட்டிருக்கு. ஒரு முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரியாக தூர்தர்ஷன் காவி மயமாக்கப்படுவதை நான் கவலையோடு கவனித்து வரேன். இனி இது பிரச்சார பாரதி கிடையாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியின் பிரச்சார பாரதி. தூர்தர்ஷன் தொடர்பான எல்லாமே இப்போது காவி நிறமாயிருக்கு. இங்கு ஆளும் கட்சியின் நிகழ்ச்சிகளுக்கு அதிகபட்ச ஒளிபரப்பு நேரம் வழங்கப்படுது. அதே நேரத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு இப்போ இடம் கிடைப்பது இல்லை அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கார் அவர் எதிர்க்கட்சியான திரிணாமுல் காங்கிரஸுக்கு சென்று விட்டதால் அந்த கட்சியினுடைய கருத்துக்களை தான் அவர் சொல்ல முடியும் அப்படிங்கிறதால அதை அடைச்சப்படுத்தலாம். ஆனால் தூர்தர்ஷனின் ஒரு தேர்தல் பிரச்சார காணொளி வருது அப்படின்னா அதில் எல்லோருக்கும் சம உரிமை வழங்கப்படணும். ஆனால் ஒரு மாநிலத்தில் ஒளிபரப்பப்படக்கூடிய தேர்தல் காணொலியில் எதிர்க்கட்சி சேர்ந்த அந்த மாநிலத்தின் முதலமைச்சருக்கு 7வது இடம், ஆனால் எந்த பதவியிலும் இல்லாத பாஜக தலைவர் ஒருத்தருக்கு 3வது இடம் மற்றும் அதிக நேரமும் வழங்கப்படுகிறது. அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவராக இருந்தாலும் முன்னாள் தலைமை அதிகாரி என்கிற முறையில் ஜவஹர் சிர்சோர் சொல்கிறத எப்படி புறந்தள்ள முடியும் நீங்களே சொல்லுங்கள். அதோட ஒரு பிரபலத்துக்கு மெகா சீரியலை கொடுத்து அவரை பாஜக பக்கம் இழுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தூர்தர்ஷன் தேசிய ஒளிபரப்பை தொடங்கிய போது வேறு எந்த சேனல்களும் பெரிதாக இல்லை அப்படிங்கிற காரணத்தால் தூர்தர்ஷன் மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது. ஆனால் தூர்தர்ஷன் ஒளிபரப்பும் பாடாவதியான பாடல்களையும் மக்களிடம் ஆதரவை பெறாத திரைப்படங்களும் தான் இப்போது ஒளிபரப்பாகுது. வேறு வழி இல்லாமல் மக்கள் அதை பார்த்து தொலைக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. ஆனால் 2000 காலகட்டத்தில் தனியார் சேனல்கள் அதிகரிக்க தொடங்குச்சு. அதுக்கு பிறகு நிறைய உண்மைகள் சமூகத்திற்கு உடனுக்குடன் தெரிய ஆரம்பிச்சுது. அப்போவும் கூட தூர்தர்ஷனில் மாற்றம் கொண்டு வர யாரும் முயற்சி எடுக்கலை. அடுத்தடுத்து வந்த அரசுகளும் அதை கண்டுக்கலை. இப்போது கடைசியாக தூர்தர்ஷன் காவியை கட்டி கொண்டு வந்து நிற்கிறாங்க. தூர்தர்ஷனில் மட்டும் கிடையாது, ரயில்வேக்கான ஐசிஆர்டியின் செயலி வந்தே பாரத் அப்படின்னு நிறைய இடங்களையும் காவி சாயம் பூசப்பட்டிருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அப்போது பெருசாக கண்டுக்கலை. இப்போவும் கூட தேர்தல் வந்திருப்பதால் தான் இதை சர்ச்சையாக மாற்றிருக்காங்க. ஆனால் இதுக்கு எதிரான போராட்டத்தை யாருமே நடத்தியதாக தெரியல. இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்தில் அகில இந்திய வானொலி அப்படிங்கிற அறிவிப்பு ஆகாசவாணி என்று மாற்றப்பட்டது.
அப்போது தமிழகத்தில் பெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. உடனே பிரதமரை தலையிட்டு ஆகாசவாணி அப்படின்னு சொல்கிறத திரும்ப பெற வச்சார், திரும்ப பெற உத்தரவிட்டார். ஆனால் இப்போது பிரச்சார உத்திக்காக மட்டுமே ஆகாசவாணி தூர்தர்ஷன் காவியமயமாக்கலை எதிர்ப்பது அப்படிங்கிறது மக்களின் உணர்வுகளை சரியாக பிரதிபலிப்பதாக இருக்காது. காவியமயமாக்கலுக்கு எதிரான ஒரு வலுவான போராட்டத்தை எந்த கட்சிகளும் முன்னெடுக்க முன்வராதது துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது.